இன்று யோசித்து பாருங்கள், திடீரென்று ஐயா மோடி அவர்கள் தமிழ் பற்று, தமிழ் மீது பற்றால பெரிய பற்று. நான் இங்கே பேசுவதையெல்லாம் உலக நாடுகளில் பேசி வருவார். என்ன பேசி வருவார்? உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ், அது எங்கள் நாட்டில் இந்தியாவில் இருக்கிறது, எங்களுக்கு பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழில் இருந்து அறியலாம். இதெல்லாம் நான் பேசுனது அவருக்கு யாரை எழுதி கொடுத்து அப்படியே அவர் இந்தியில் பேசுகிறார். ஆனால் அவ்வளவு தொன்மையான மொழிக்கு, அவ்வளவு பெருமை மிக்க மொழிக்கு நீங்கள் கொடுத்த சிறப்பு அங்கீகாரம் என்ன? பாராளுமன்றத்திற்குள் என் தாய்மொழியில் பேசுகிற உரிமை இருக்கா? அங்கீகாரம் இருக்கா? இந்திய ஆட்சி மொழிகளில் தமிழ் இடம் பெற்றிருக்கா? தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது எந்த மாநில மொழியாவது இருக்கா இந்தியை தவிர? இந்தியை தவிர எப்படி இருக்கும்? எவ்வளவு வழியா இருக்கும் பாருங்க. பாராளுமன்றத்தின் வாசலில் இப்ப கட்டியிருக்காருல புதுசா, அந்த கட்டிடத்தின் வாசலில் சமஸ்கிருதம் இருக்கு. இது எந்த மாநில மக்களின் மொழி? இந்தி இருக்கு. சரி, இந்தி பல மாநிலங்களின் தாய்மொழி இருக்கு. இங்கிலீஷ் இருக்கு. சரி, இருக்கு. இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறீர்களே, உலகத்தின் மூத்த மொழி தமிழ் என்று. என் தாய்மொழிக்கு ஒரு அங்கீகாரம் ஏன் என் தாய்மொழியில் அங்கே கல்வெட்டில்லை? பதில் இல்லை. திடீரென்று இப்போது எனக்கு தமிழ் தெரியவில்லை, நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருந்துகிறேன் என்று சொல்றார். நான் கூட வருந்துகிறேன், எனக்கு குஜராத்தி தெரியவில்லை, நான் ஒரு குஜராத்தியாக பிறக்கவில்லையே என்று வருந்துகிறேன். எப்படி இருக்குது? நாங்கள் உலகத்தில் ஆகச்சிறந்த நடிகரை பெற்றிருக்கிறோம். எங்க ஐயா நடிகர் திலகத்தை தாண்டி உலகத்தில் இன்னொரு நடிகன் பிறக்கப் போவது இல்லை, பிறந்ததும் இல்லை. அவர் நடிப்பை ரசித்து சுவாசித்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு உங்க நடிப்பெல்லாம் எம்மாத்திரம் ஐயா, எம்மாத்திரம். அதுக்கெல்லாம் ஏமாந்து விடுவோம் என்று நீங்கள் நினைத்தால் இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். திடீரென்று என்ன காந்தி இறந்து விட்டாரா? என் தம்பி கிஷோர் சாமி தான் போட்டிருக்கான் சுட்டி செய்தியில். மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன காந்தி இறந்து விட்டாரா என்று கேட்பது போல் இருக்கிறது என்று. அன்பு தமிழ் சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். இப்போதான் கனவிலிருந்து விழித்திருக்கிறார்கள். 1974 பொந்தம் போட்டு 76 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம். இவர் இவ்வளவு நாள் எங்கே போய் படுத்தாராம்? பதில் இல்லை. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த ஆட்சியை போட்டார்ல ஐயா, அதே மாதிரி கச்சத்தீவுக்கு ஒரு ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை எடுத்தர சொல்லுங்க. மேகதாது அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்தர சொல்லுங்க. ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்க. அப்படி ஐயா குஜராத் கலவரத்தில் ஒரு ஆட்சியை, மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்தர சொல்லுங்க. அவர் சொல்றார், ஐயா இந்த கச்சத்தீவை இப்படி பண்ணிருச்சு காங்கிரஸ் பார்த்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான். கட்டாயமா கொதிப்பான்ல. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டமே நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான். எப்படி இருக்கு? நாங்களும் தான் கொதித்து போயிருக்கிறோம். குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் நானும் என் தம்பிகளும் ஆட்சியை போட்டு எடுத்து பார்த்தோம். உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழ் மகனும் கொதித்து போயிருக்கிறோம். உங்களை துரத்தி இந்த தேர்தலிலே விரட்டுவது என்று. என்ன கொடுமை பாருங்க. இத்தனை காலம் கழித்து இப்போது கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள். 10 ஆண்டு காலம் பலமுறை வந்தார். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அப்போது வராத கச்சத்தீவின் பற்று தாமரை கடற்தாமரை மாநாடு போட்டார்கள். அப்போது வராத பற்று இப்போது வருகிறது. எப்போது? இன்னும் 10 நாளில் தேர்தல் வாக்குப்பதிவு வருகிறது. காரணம், இந்த எளிய மகன்தான். கச்சத்தீவு பரப்புரை தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ச்சியாக கச்சத்தீவை பற்றி பேசுகிறான் சீமான். அது தேர்தலில் ஒரு பெரிய ஒரு பொருளாக பேசப்படுகிறது. அதனால் நாமும் அதை பேசுவோம். என்னைய பிஜேபியின் பி டீம் சொன்ன பெருமக்களே,
நல்லா கவனிங்க, என்னோட பி டீம் தான் பிஜேபி என்பதை நீங்கள் நன்கு கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் வேல் வேல் வெற்றிவேல் என்று முருகன் என் முப்பாட்டன் என்று தூக்கினேன். ஏனென்றால் சிவனை பாட 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் இருந்தது. என் பாட்டனுக்கு ஒன்றுமில்லை. என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்களுடைய மாணவன் நான். எனக்கு கற்பித்தது சிவனுக்கு மூத்தவனடா முருகன், சிவன் காலம் வேறு முருகன் காலம் வேறு என்னை படிப்பித்தார். அந்த முருகன் மார்க்கெட்டிழந்த நடிகன் போல இருந்தான். திருமுருகாற்றுப்படை நக்கீர பெருமகனார் பாடியதை தவிர வேறு பாக்கள் இல்லை. வந்தான் அருணகிரிநாதன், ஐயோ என் பாட்டன் எவனும் பாடாது அவனை மறந்து போகிறார்கள் என்று பாடினான் திருப்புகழ், பக்தி திருமுத்து திருநகை என்று. அப்போதான் என் பாட்டன் முருகனா தமிழ் இறையா என்று எல்லோரும் தேடினான். மங்கினான் ஐயப்பனுக்கு திருப்பதிக்கு இருந்த புகழில் இருந்து மங்கினான். எழுந்தேன் அவன் பேரன், வேல் வேல் வெற்றிவேல் முருகன் எனது முப்பாட்டன், திருமுருக பெருவிழா என்று வேலை தூக்கி கிளம்பினேன். பார்த்தான் பிஜேபி எதற்கு எப்படி தனி மனிதனாக 7 விழுக்காடு வாக்கை எப்படி தொட்டான், முருகனை தொட்டான். நீனும் தொடு. வேலுநாச்சியாரை பற்றி பேசுகிறான், நீனும் பேசு. தீரன் சின்னமலை பேசுகிறான், நீனும் பேசு. உண்மையிலே பேரம் பேசுறதுக்கு நீ சோரம் பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீ பேசுன மறுபடி பார்த்தான், என்ன பேசுறான், ஈழத்தை பேசுகிறான், நீனும் போய் பேசு. உண்மைக்கும் பொய்க்கும் நிறைய இடைவெளி இருக்குல்ல, எடுவல்ல.